கடைசி ஆயுதம். மனிதர்களாக பிறந்த நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒருவர் எதிர்ப்பை காட்டுவார். அப்படி எதிர்ப்பை காட்டுபவர் ஏன் காட்டுகிறார் தெரியுமா? நம்மை அவருக்கு பிடிக்கவில்லை என்பதால் தான் அவர் எதிர்ப்பை காட்டுகின்றார். அவர் தனது எதிர்ப்பை எவ்வாறெல்லாம் காட்டுவார் தெரியுமா? நம்மிடம் வேறுபட்டவராக நடந்து கொள்வார். இன்டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா? நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தாலும் கூட அதை வேறு விதமாக பார்ப்பார், அல்லது ஆமென்றோ இல்லையென்றோ எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். இதுதான் வேறுபாடாக நடந்து கொள்ளுதல். இரண்டாவதாக, நம்மை பற்றி மறைமுகமாக புரணி பேச ஆரம்பிப்பார். நம்மை பிடிக்கவில்லை என்பதை மற்றவர்களிடம் சொல்வார். மூன்றாவதாக, அடுத்த படிக்கு அவர் செல்வது, நமது முகத்திற்கு நேராகவே வந்து நம்மை பற்றி நீ இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக செய்தா என்று சொல்லி நம்மை பற்றி நேரடியாகவே குறை பேச ஆரம்பிப்பார். நான்காவதாக, அதை தாண்டி கடுமையான வார்த்தைகளை நம் முன்பாகவும் பேசுவார், நமக்கு பின்பாகவும் பேச ஆரம்பிப்பார். ஐந்தாவதாக, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மை எப்படி பழிவாங்கலாம் என்று பார்ப்பார். இப்படித்தான் நமக்கு பிடிக்காதவராக இருந்தால் நம்மிடம் எதிர்ப்பை காட்டுவார். இவை எதுவுமே அங்கு எடுபடவில்லை என்று வைத்துக் கொள்வோமே, கடைசி ஆயுதத்தை அவர் எடுப்பார். அது என்ன தெரியுமா? கொலை செய்தல். இவர் இருந்தால் தானே எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறார், இவரை இல்லாமல் செய்துவிட்டால் எனக்கு பிரச்சனையே இல்லை என்று கொலை செய்ய ஆரம்பிப்பார். அன்பார்ந்தவர்களே, இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். புனித ஸ்தேவான் நல்லதே செய்து வந்தார். அவரை பின்புறமாக பேசி பார்த்தார்கள், அவர் முன்பாகவே வாதிட பார்த்தார்கள், அவரை பற்றி கண்ணாபின்னாவென்று பேச பார்த்தார்கள், கைது செய்து பார்த்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. கடைசியாகத்தான் யூதர்கள் ஒரு ஆயுதத்தை எடுத்தார்கள், அவரை கொலை செய்து, திட்டம் தீட்டி கொலை செய்து முடித்து கட்டியே விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இருந்தாலும் கூட கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? உலகமே உனக்கு எதிர்ப்பு தெரிவித்து உனக்கு எதிராக நின்று வந்து உன்னை கொலை செய்தாலும் கூட உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அதேதான் ஸ்தேவான் தனது வாழ்வில் உணர்ந்து கொண்டார். நாமும் உணர்ந்து கொள்வோம். நம்மை கொலையே செய்தாலும் கூட நாம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. அதே சமயத்தில் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து மற்றவர்கள் கொலை செய்வதை ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதை ஸ்தேவான் வாழ்விலிருந்து தெரிந்து கொள்வோம்.